ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, 4 பேருக்கு போதுமான ஒரு சாம்பார் ரெசிபி தான் இன்றைக்கி காட்டுறேன். எப்படி செய்கிறதுன்னு நம்ம சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த முருங்கைக்காய் சாம்பார் இட்லி, தோசை, அந்த மாதிரி பொங்கல் அதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1 கப்பு பருப்பு எடுத்துகிட்டு நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இது குக்கரில் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியும் ஊற வச்சு நல்லா அந்த இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் நல்லா சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சாம்பார் வெங்காயம் ஒரு 10 சாம்பார் வெங்காயம், அப்புறமா ஒரு தக்காளி, ஒரு 2 முருங்கைக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு. ஏன்னா நம்மளுக்கு காயெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டோன்னா கொஞ்சம் ருசியாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கும். அதனால் நம்ம சாம்பாரில் எப்படியும் உப்பு சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ முருங்கைக்காய்க்கு தகுந்த மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு இந்த முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது சில பேர் குக்கரில் வச்சுடுவாங்க. ஆனால் குக்கரில் வச்சா முருங்கைக்காய் மசிஞ்சு போயிடும். நம்ம இப்படி வேக வச்சா தான் முருங்கைக்காய் சாம்பார் முழுசுக்காய் அப்படி முருங்கைக்காய் நல்லா தெரியும். அதே மாதிரி நல்லா வெந்துடும். நம்மளுக்கு சாம்பாரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு முருங்கைக்காய் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம விட்டுடலாம். இல்லைனா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு காரம் அவ்வளோவா ரொம்ப காரமாக இல்லை. அதனால் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம முருங்காயில் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ உப்பு போட்டுக்கோங்க. இல்லைன்னா உப்பு கூட ஆகிடும். ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நான் சொன்ன மாதிரி புளி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் நான் சேர்த்துட்டேன். இதில் 1 கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். புளி தண்ணியோடு சேர்த்து 1 கப்பு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்ம போட்ட சாம்பார், உப்பு, சாம்பார் தூள் இதெல்லாம் நல்லா நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா கொதிச்சது பாருங்கள். இப்போது இந்த கொதிக்கிற டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, பருப்பு, அது இதில் சேர்த்துக்கோங்க. பருப்பு போட்டதுக்கப்புறமும் திருப்பி இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட எல்லா மசாலா, அப்புறமா அந்த பருப்பு அது எல்லாம் சேர்ந்து கொதிச்சாதான் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே. பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சாம்பார் ஃபுல்லாக கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். நான் எப்போவுமே சாம்பாரில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் தான் நான் எப்போவுமே சாம்பாரில் சேர்ப்பேன். இது ஒரு ஸ்பெஷல் டிப்புங்க. சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி நெய் சேர்த்து தாளித்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ இதில் கடுகு, ஜீரகம், ஒரு 10-12 வெந்தயம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம், கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொதிச்சிட்ருக்கு இல்லையா நம்ம சாம்பார், அதில் இது சேர்த்துடலாம். பாருங்கள், கமன்னு ஒரு வாசம் வருது பாருங்கள் சாம்பாரில். இந்த தாளிப்பு போட்ட உடனே செம்ம ஃபீலுங்க அது. இப்போ நம்ம சாம்பார் நல்லா கொதிக்குது. நம்ம தாளித்ததும் சேர்த்துட்டோம். நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் சூடாக நம்ம சாதம் ரெடி ஆகிடும். மேலே கொத்தமல்லி தூவ மறக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.